السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يقنت منكن لله ورسوله وتعمل صالحا نؤتها أجرها مرتين وأعتدنا لها رزقا كريما. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் 22வது ஜுஸு ஓதி முடிக்கப்பட்டது. இந்த ஜுஸுவில் சூரத்துல் அஹ்ஸாப், சூரா சபா, சூரா ஃபாத்திர், சூரா யாசின் ஆரம்பிக்கப்பட்டது. அஹ்ஸாப் என்று சொன்னால் ஹிஸ்பு என்பதனுடைய பன்மை தான் அஹ்ஸாப். ஹிஸ்பு என்று சொன்னால் கூட்டம், படை. அஹ்ஸாப் என்று சொன்னால் பல படைகள். இந்த சூராவுக்கு அஹ்ஸாப் என்று பெயர் வைக்க காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்து 4வது வருடம், ஹிஜ்ரி 4ல் மதீனாவை விட்டு வெளியேற்றப்பட்ட யூத கூட்டங்களில் ஒரு கூட்டம் தான் பனு நலீர். யூதர்கள் 2 கூட்டத்தார்கள் இருந்தாங்க, 2 கோத்திரத்தார்கள் மதீனாவில் வாழ்ந்து வந்தாங்க. நபிசாசம் வரும்போது 2 கோத்திரத்தார் இருந்தாங்க, பனு குரைலா, பனு நலீர் என்று சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா வந்த பிறகு முழு மதீனாவில் உள்ள அவுஸ், ஹஸ்ரஜ், அந்த அன்சார்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஏற்றுக்கொண்டு முழு மதீனாவும் ஈமானை ஏற்றுக்கொண்டது. இந்த யூதர்கள் ஈமானை ஏற்க மறுத்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒப்பந்தம் செஞ்சாங்க, சமாதான ஒப்பந்தம் செஞ்சுருந்தாங்க. எல்லா நிலைமையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கணும், அவரவர்கள் மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றி நடக்கலாம். உங்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம், எங்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கணுங்கிற பல்வேறு ஒப்பந்தங்கள் செஞ்சு யூதர்களோட நபிசாசம் வாழ்கிற காலத்தில் முஷ்ரிக்கீன்கள் படையெடுத்து வந்து எப்போவெல்லாம் யுத்தம் செய்வாங்களோ, பத்ரில், உஹதில், இது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் இந்த யூதர்களில் பனு நலீர் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள் ஒப்பந்தங்களை முறிப்பாங்க. அதனால் இவர்களெல்லாம் மதீனா விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் மதீனா விட்டு வெளியேற்றப்பட்டுச்சு. ஹைபரில் போய் குடியேறினாங்க பனு நலீர் யூதர்கள் ஹைபரில். அந்த யூத கூட்டத்தினுடைய தலைவன் தான் ஹுயை இப்னு அக்தப் என்பவன். இவன் என்ன செஞ்சான்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பொறாமை கொண்டு எப்படியாவது இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு என்ன செஞ்சான், நேராக மக்காவுக்கு போய் முஷ்ரிக்கீன்களை தூண்டிவிட்டான். இவங்கள சும்மா விடக்கூடாது, நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, நாங்கள் எல்லா வகையான உதவி உங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லி குறைஷிகளை தூண்ட, குறைஷிகள் அவர்களும் அக்கம் பக்கத்தில் கிராம அரபுகள் எல்லாரையும் திரட்டி கொண்டு 10,000 பேர் கொண்ட ஒரு படை மதீனாவை வந்து சூழ இருக்கிறது. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட மஷூரா செய்கிறாங்க, ஆலோசனை செய்கிறாங்க. இவ்வளோ பெரும் படை மதீனாவை தாக்க வருது, என்ன செய்யலாம்? பல அபிப்பிராயத்துக்கு பின்னாடி பாரசீகத்திலிருந்து வந்திருந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலானுடைய அபிப்பிராயப்படி இதிலிருந்து தப்பணும்னு சொன்னால் ஒரே வழி, மதீனாவிற்கு உள்ளே வருவதற்கான பாதையை நாம் குழி தோண்டி அவருடைய குதிரைப்படையோ வீரர்களோ தாண்டி வர முடியாத அளவுக்கு நாம் அகழி தோண்ட வேண்டும். அகல் போர் என்று அதற்கு சொல்லப்படும், ஹந்தக் போர் என்றும் சொல்லுவோம். அதற்குத்தான் இங்கே அல்லாஹ் அஹ்ஸாப் என்று சொல்கிறான். பல படைகள் மதீனாவை சூழ வருது. அப்போ அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டமான நிலைமை அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே வர்ணிக்கிறான். சஹாபாக்கள் கடும் குளிர் ஒன்று, கடுமையான பஞ்சம், பசி ஒரு பக்கம். குழி தோன்றது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளோ நீளமான குழி தோண்ட வேண்டியது இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பேருக்கு இத்தனை இடமென்று அளந்து கொடுத்து, இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலத்தில் நீங்கள் குழி தோண்ட வேண்டும். 9 முழம் நீளம் 7 முழம் ஆழம் கொண்ட
அந்த குழியை நீங்கள் தோண்டணும், குதிரை தாண்டி வர முடியாத அளவுக்கு. இப்படியாக 10 நாள் ஒட்டுமொத்த மதீனாவில் உள்ள அன்சார்கள் முஹாஜிர்கள் சேர்ந்து பசி பட்டினியோட இந்த குழிகளை தோண்டி முடிக்கிறாங்க. அந்த குறைஷி படைகள், யூதர்கள் அவர்கள் திரட்டி கொண்டு வந்த எல்லா படையும் வந்து மதீனாவை நெருங்கி உஹதில் வந்து படை இறங்குறாங்க. ஒரு பக்கம் மதீனாவினுடைய பின்புறத்தில் பனு குறைலாங்கிற யூத கூட்டம்னு வாழ்ந்துட்டு இருக்குது. இவங்க எப்போ ஒப்பந்தத்தை முறித்து என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலைங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம். மதீனாவில் இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் ஒரு பெரிய கோட்டையில் சஹாபாக்கள் அடைச்சி வச்சுட்டு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா வயசான சஹாபியை காவலுக்கு வச்சுட்டு, ஒட்டுமொத்த சஹாபாக்களும் மதீனாவினுடைய எல்லையில் குழி தோண்டக்கூடிய வேலையிலையும் காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ ஹுயய் இப்னு அக்தப் என்ன செய்கிறா, பின்னாடி இருக்கக்கூடிய பனு குறைலாக்களையும் தூண்டி விடுறான், நீங்களும் வாங்க. அந்த பனு குறைலாவினுடைய தலைவன் கஅப் இப்னு லுஐ கஅப் என்பவன் என்ன செஞ்சான், அதை ஏற்க மறுத்தான். இல்லை, நீ கொண்டு வரக்கூடிய செய்தி ரொம்ப மோசமான செய்தி, நீங்கள் துரத்தப்பட்டது போல நாங்கள் துரத்தப்படணுமா, முடியாது என்பதாக மறுக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்கள வற்புறுத்தி, இதனால் ஏற்படக்கூடிய லாபம் என்ன, முழு மதீனா திருப்பி உங்களுக்கு கிடைச்சிரும், இவங்க ஒட்டுமொத்தமாக இவங்களை அழிக்காமல் குறைஷியர் போக மாட்டாங்க, ஒரு பெரும் முடிவோட 10,000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆசை வார்த்தைகளை காட்டி சொன்னோன்னு இந்த பனு குறைலாவும் இறங்கிட்டாங்க. இது நல்ல சந்தர்ப்பம் என்பதாக சொல்லி, இப்போ இந்த கட்டத்தில் முஸ்லீம்கள் இந்த பக்கம் 3000 பேர் தான், அங்கு 10,000 எதிரிகள். இதில் முனாஃபிக்குங்கள் கலண்டுட்டாங்க, வீட்டில் யாரும் இல்லை, நாங்கள் பசி பட்டினியோடு இருக்கிறோம். இன்ன புயூத்தன அவுரத்தும் வமா ஹிய பி அவுரா. அல்லாஹ் சொல்ற, அப்படி ஒன்றும் வீட்டில் ஆள் இல்லாமலாம் இல்லை, இவங்க உள்ளத்தில் நம்பிக்கை இல்லை. பல நிகழ்வுகள் இங்கே நடக்குது. 20 நாள் இந்த முற்றுகை நடந்துச்சு. அந்த முஷ்ரிக்கீங்கள் உள்ளே வர பார்க்குறாங்க, வர முடியலை. ஆச்சரியப்பட்டு போனாங்க, இது அரபுகள் இப்படி செய்யக்கூடிய வேலை அல்லவே, இது புதிய போர் யுத்தியாக இருக்கிறது, இது ஏதோ பாரசீக நாட்டில் செய்யப்படக்கூடிய ஒரு முறை அல்லவா, குழி தோண்டி படைகளை உள்ளே வரவிடாமல் ஆக்கிறது. 20 நாள் அந்த படை நிற்குது. அந்த குழி தோண்டக்கூடிய நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து குழி தோண்டினாங்க. அப்போ கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி ஒரு பகுதியில் குழி தோண்டிட்டு இருக்கிற சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் குழி தோன்றோம், இங்கே ஒரு பெரிய பாறை குறுக்கீடாக இருக்குது, அதை எங்களால் அகற்ற முடியலை. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நான் வரேன்னு சொல்லி அந்த பாறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆயுதத்தால் அடிக்கிறாங்க. அதுலேருந்து நெருப்பு பொறி பறக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு கிஸ்ரா கைசர் வெள்ளை மாளிகைலாம் எனக்கு காட்டப்பட்டுச்சு. அதாவது இதெல்லாம் நமக்கு அந்த அந்த வல்லரசு நாடுகள்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு முஸ்லீம்கள் ஆட்சியில் வரும் என்ற காட்சியெல்லாம் எனக்கு இப்போ காட்டுனான்னு சொன்னாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அல்லாஹ் அப்படி ஒரு சுப செய்தி இந்த நேரத்தில் நமக்கு சொல்கிறானே, இந்த கஷ்டமான நேரத்தில் பின்னாடி வரக்கூடிய சுப செய்திகள் சொல்லப்படுறதை கேட்டு சஹாபாக்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் இப்போ முனாஃபிக்குங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா. அல்லாஹ் ரசூல் எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, இவங்க வாக்களிக்கிறது எல்லாமே ஏமாற்றம் என்பதாக ஈமான் இல்லாத முனாஃபிக்குகள் தங்களுக்கு இடையில் பேசிக்கிட்டாங்க. இங்கே சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நிம்மதியாக டாய்லெட்டு கூட போய் எழலை, இவர் என்னமோ வல்லரசையெல்லாம் கையில் கொண்டு வர போகிறாராம் என்பதாக கேலி கிண்டலாக அந்த நேரத்தில் பேசுனதேனா எல்லாம் ஆயத்தாக பதிவு செஞ்சுக்கிறான். இந்த மாதிரி ஆபத்தான நேரத்தில் தான், சோதிக்கும் போது தான் முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம் யார், கஷ்டம் நஷ்டம் வரும்போது வரக்கூடிய வார்த்தைகள் தான் முஸ்லீம்களுடைய ரிசல்ட்டாக இருக்கும். அந்த நேரத்துலையும் சஹாபாக்கள் சொன்னாங்க, மா வஅதன அல்லாஹு வ ரசூலு, அல்லாஹ் வஸதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூல் எதை எங்களுக்கு வாக்களித்தாங்களோ அது உண்மைதான், எங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ அல்லாஹ் அதை வர்ணிக்கிறான். அவங்களுக்கு எவ்வளோ அந்த நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு கடும் குளிர், கடுமையான இருட்டு, காற்று வேகமாக அடித்து கொண்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு சேர்க்குறாங்க, யாராவது ஒரு ஆள் இந்த நேரத்தில் எந்திரிச்சு எதிரி படைகளை போய் துப்பறிஞ்சிட்டு வர இயலுமா, எதிரி படைக்குள்ளே போகணும், அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரணும், யாருக்காவது முடியுமான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எந்த சஹாபிக்கும் அந்த உடம்புல சக்தி இல்லை, இந்த குளிரை தாங்கி
எந்திரிச்சு போகிறதுக்கான சரியான உடை கூட இல்லை, போர்வை கூட இல்லை போத்திட்டு போகிறதுக்கு. ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா தேடி போனாங்க. ஹுதைஃபா எந்திரிங்கன்னு சொன்னாங்க. அவங்களாலே எந்திரிக்க மண்ணோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க குளிரில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு மறுக்க இயலுமா, எந்திரிச்சிட்டாங்க. போங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதி அனுப்புனாங்க. அல்லாஹும்ம ஹஃபல்ஹு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி வ அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி வ மின் ஃபௌகிஹி. யா அல்லாஹ், இவரை மேலும் கீழும் வலதும் இடதும் முன்னும் பின்னுமாக இவரை நீ பாதுகாத்திரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவோடு அனுப்புகிறாங்க. இந்த சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்டு எனக்கு எவ்வளோ சூழ்நிலையை அல்லாஹ் மாற்றி கொடுத்தான்னு சொன்னால் சுடு தண்ணியில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. சூடான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் எனக்கு காட்டுனா, தெம்பாக நான் எதிரி படைக்குள்ளே போனேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லி அனுப்புனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அங்கே போய் எதுவும் செய்யக்கூடாது, துப்பறிஞ்சிட்டு வரணும்னு சொன்னாங்க. இருட்டோட இருட்டாக நான் போயிட்டேன் உள்ளுக்குள்ளே. அந்த நேரத்தில் அந்த குறைஷியருடைய படை தளபதியாக அபூ சுஃபியான் இருக்கிறார். அவர் நெருப்பு மூட்டி முதுக நெருப்பில் காட்டி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். இது நல்ல சந்தர்ப்பமாக இருந்தது. என்னிடத்துலேருந்து என்னுடைய அம்பு கூட்டிலேருந்து ஒரு அம்பை நான் எடுத்துட்டேன். இது தலைவரை போட்டுட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அப்படியே அம்புக்கூட்டில் அம்பை வச்சுட்டு நான் போயிட்டேன். போகும்போதே அங்கே உள்ளவங்க உணர்ந்துட்டாங்க, யாரோ ஒரு அந்நியவங்க உள்ளே வந்த மாதிரி தெரியுதே. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவருடைய கைகளை பிடித்து கொள்ளுங்கன்னு சொல்லி அறிவிப்பு செய்கிறாங்க எதிரிகள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நானும் அவங்கள மாதிரி நடித்து கொண்டேன். யார் பக்கத்துக்கு அவள் கையை பிடிச்சிட்டு நீ யாருப்பா நீ யாருப்பான்னு பக்கத்து பேரெல்லாம் கேட்டேன். ஏன்னா தான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக. கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காற்றை அனுப்புகிறான். அந்த காற்று அடிக்குது. எவ்வளோ பெரிய காற்று என்று சொன்னால், ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் என்னுடைய வேலை முடிஞ்சு நான் திரும்பி வர்றேன். வரக்கூடிய சமயத்தில் 20 குதிரை வீரர்கள் எதிர்கொண்டாங்க என்னைய. சொன்னாங்க, உங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டான், எதிரி படைகளை அல்லாஹு தஆலா விரட்ட முடிவு செய்து விட்டான் போய் சொன்னா. இந்த பக்கம் வந்து சேர்றேன், கடுமையான சூறாவளி காற்று. அந்த காற்று அடித்த வேகம் அல்லாஹ் குர்ஆன்லையும் அதை சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய கூடாரங்கள், அவர்களுடைய சட்டி பானைகள், அவருடைய ஒட்டகங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தது. எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியலை. அத்தனை படைகளும் இரவோடு இரவா அந்த இடம் காலி ஆயிடுச்சு. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, எனக்கு அங்கே என்ன நடந்துச்சு தெரியாது. இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதுக்காக நான் வர்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிறான். எப்படி பத்ருடைய இரவுல அல்லாஹோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருந்து அல்லாஹிடத்தில், யா அல்லாஹ், இன் துஹ்லக ஹாதிஹில் இஸாபா லன் துஅபத், இந்த ஒரு சின்ன கூட்டம் முஸ்லீம்கள் சஹாபாக்கள் நாளைய நடக்கிற யுத்தத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டு தோக்கடிக்கப்பட்டு விட்டால் இனி ஒரு காலும் உன்னை வணங்கக்கூடிய நல்லடியார்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டாங்கல்ல. இவ்வளோ பெரிய உழைப்புக்கு பிறகு இவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்த அழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இரவுல செய்தார்களோ அதே போன்று அந்த இரவுல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் போய் நிற்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்கிறதுக்காக இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிறான். அந்த விஷயத்தை சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு திடுக்கமான விஷயம் ஏற்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் தொழுகையில் திரும்பி விடுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி விடுவார்கள். அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தொழுகையில் இருப்பாங்க, குறிப்பாக இரவு நேரத்தில். இதில் நம்ம கவனம் செலுத்தணும். எந்த ஒரு சிக்கல் பிரச்சனை தேவைன்னு வந்தாலும் முதலாவது கவனம், இந்த பிரச்சனையை தரக்கூடியவன் அல்லாஹ், அல்லாஹிடத்தில் தான் மன்றாட வேண்டும் என்கிற உணர்வு, நம்முடைய ஈமானிய உணர்வு நம்மை தூண்டி தொழுகின் பக்கம் இழுத்துட்டு வரணும். சொல்கிறாங்க, நான் போய் நிற்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறேன், இப்போ எனக்கு குளிர ஆரம்பிக்குது. என் வேலை முடிஞ்சிருச்சா, இப்போ துஆவுடைய பவர் முடிஞ்சு இப்போ எனக்கு குளிர ஆரம்பிக்குது, கடுமையான குளிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் வந்ததை தெரிஞ்சு தொழுகையிலேயே என்னை இஷாரை செஞ்சாங்க வான்னு சொல்லி. பக்கத்தில் போனேன், தான் மேலே போட்டு இந்த போர்வையை கொடுத்தாங்க, அதை போத்தி தூங்குனது தான். காலையில் விடிஞ்சு தான் நான் முழிச்சேங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதும் போதும் தூங்கியது, எழுந்திருங்கள் ஹுதைஃபா. பார்த்தாங்க எல்லாம் வெறிச்சோடிக்குது, எதிரிகளையும் காணோம், ஒத்தரையும் காணோம். இவ்வளோ சந்தோஷமான செய்தியை அல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தின சஹாபாக்களுக்கு. உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செய்த பாக்கியத்தை நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்கும் ஜுனூதுன்
உங்கள்கிட்ட ஒரு பெரிய படம் வந்துச்சு உங்களை அழிப்பதற்காக, மதீனாவே திடுக்கத்தில், உங்களுடைய நிலைமை எப்படின்னு அல்லாஹ் சொல்ல, உங்களுடைய குரல் வலைய குடலெல்லாம் தொண்டையை அடைச்சிக்கிடுச்சு, பிரச்சனை. பின்னாடி யூதர்கள், முன்னாடி பெரும்பட 10,000 பேர், பசி பட்டினி, கடும் குளிர், பெரிய யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை. ஆனால் சக்தி இல்லை. அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான் பாருங்க. ஃபாரிசல்னா அலைஹிம் ரீஹம் வ ஜுனூதல்லம் தரவுஹா, பெரும் சூறாவளி காற்றையும் உங்கள் கண்ணுக்கு புலப்படாத ஒரு படையும் இறக்கி நாம் அவர்களை விரட்ட அடித்தோம். அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கணும். தியாகத்தை முற்படுத்துங்க, உதவியை நீங்கள் பின்னாடி பார்க்க. நாங்கள் தியாகமே செய்ய மாட்டோம், அல்லாஹ்ட உதவி வரணும்னா அது வராது. இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே வெற்றி கொடுத்ததை ஞாபகப்படுத்தி, அந்த நேரத்தை முஸ்லீம்கள் என்ன சொன்னாங்க? இந்த சோதனையான காலத்தில் ஈமான் இல்லாத முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், முஸ்லீம்களை போல நடித்தவர்கள் இது போன்ற சோதனையான கட்டத்தில் என்ன வார்த்தை சொல்கிறாங்க? அதனால தான் நம்ம காலத்திலையும் இது போன்ற முஸ்லீம்களுக்கு சோதனை வருது. இந்தியாவிலையும் பிரச்சனை, எங்கிட்டால உலக அளவில் பார்த்தாலும் பலஸ்தீனில் பிரச்சனை. இதெல்லாம் செய்திகளை கேட்டு கேட்டு நம்ம உள்ளத்தில் என்ன வருதுன்னு நல்லா பார்க்குறான். ஈமான் கூடுதா அல்லது உங்களுக்கு ஈமானில் பலகீனம் ஏற்பட்டு ஏன் இஸ்லாம் முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க, ஏன் முஸ்லீம்கள் அல்லாஹ் இப்படி நசுக்கிறான், இஸ்லாம் உண்மை இல்லையா என்ற சந்தேகம் ஏற்பட்டு ஈமானை விடுறோமா அல்லது உங்களோட ஈமான் கூடுதான்னு அல்லாஹ் பார்ப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு நிலைமையை குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான். முஸ்லீம்கிட்ட இந்த செய்தி சொல்லப்பட்டது, உங்களை அழிப்பதற்காக, உங்களை அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும், உங்களை அழிப்பதற்காக எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. உங்களை அழிக்கணும், இஸ்லாம் இருக்கக்கூடாது, முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று சஹாபாக்களிடம் சொல்லப்பட்டது. ஃபக்ஷவ்ஹும், பயந்துக்கிடுங்க, உங்களை பயந்து கொள்ளுங்கள், உங்களை அழிப்பதற்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், சஹாபாக்குடைய உள்ளத்துடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஃபஸாதஹும் ஈமானா, இந்த செய்தியை கேட்டு ஈமான் கூடியது, பயம் வரல, அல்லாஹ் மேலே உள்ள நம்பிக்கை கூடியது. வகாலு ஹஸ்புன் அல்லாஹ், சரி உள்ளத்தில் ஈமான் கூடுனுச்சு, நாவில் என்ன பேசிக்கினாங்க? நம்மளா இருந்தால் என்னென்னமோ பேசிப்போம். சஹாபாக்கள் என்ன பேசுனாங்க? ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், இந்த வானம் பூமியை படைத்த அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், முழு உலகம் அல்லாஹுக்கு எதிராக நிற்கட்டும், எங்களோடு யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் போதும், எங்களுக்கு உதவி செய்ய போதுமானவன் என்ற அந்த தஸ்பீஹை சஹாபாக்கள் சொன்னாங்க. அந்த மனோநிலை யார்கிட்ட இருந்துச்சு? இது ஒரு பரீட்சை தான். முஸ்லீம்களுடைய ஈமானை பரிசோதித்து பார்ப்பதற்காக இது போன்ற சோதனைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முஸ்லீம்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் வரலாறு முழுக்க பாருங்கள், உலக வரலாறு எடுத்து பாருங்கள், சோதனை என்பது ஈமான்தாரிகளுக்கு தான். ஆக நாம் இந்த மாதிரி சோதனையான கட்டத்தில் ஈமானை பாதுகாத்து கொள்ளணும். இந்த செய்தி வர்றதுனால இந்த சூராவுக்கு சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லப்படுது. இன்னும் பல்வேறு விஷயங்கள் இந்த சூறாவில். ஒருத்தர் ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறாரு, வளர்ப்பு பிள்ளையாக. இந்த பிள்ளை சொந்த மகனை போல் ஆக முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதை பற்றிய சட்டங்கள் இந்த சூறாவில் சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபியை எடுத்து வளர்த்தாங்க, தன்னுடைய மகன் என்று. அரபுகள் குறைஷியெல்லாம் விளங்கி வச்சுருந்தாங்க, ஏன்னா நபி ஆக முன்னாடியே எடுத்து வளர்த்தது. ஸைத் இப்னு ஹாரிஸா இவர்கள் நபியினுடைய ஸைத் இப்னு முஹம்மது என்று சொல்லும் அளவிற்கு அது பரவி இருந்துச்சு. ஸைத் ரலியல்லாஹு வாலிப அடைகிறாங்க. அவங்களுக்கு தங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மாமி மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நிக்காஹ் செஞ்சு வச்சாங்க. ஆனால் அந்த நிக்காஹ் நீடிக்கலை, அது தலாக்கில் போய் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த நேரத்தில் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலாக் சொல்லி முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஒரு கவலை, இந்த ஸைனப் மாமி மகளை நாமே முடித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருது. ஆனால் ஒரு தடை என்ன? வளர்ப்பு மகனை மக்கள் எல்லாம் மகன் என்பதாக நினைத்து மகனுடைய மகள் மருமகளை நிக்கா செய்வது ஹராம். மருமகளை நிக்கா செய்வது ஹராம். அதனால இது தடையாக இருக்குமே, மக்கள் இதை என்ன பேசுவாங்க, நான் இந்த பெண்ணை நிக்கா செஞ்சேன்னு சொன்னால் மருமகளை போய் முடிச்சிட்டாருன்னு இந்த அரபிகள்லாம் பேசுவாங்களே. அல்லாஹ் சொன்னா, இல்லை, இவர் மகனும் அல்ல, இது உங்களுக்கு மருமகளும் அல்ல. ஸைத் உங்களுக்கு சொந்த மகன் இல்லை. சொந்த மகனுக்குரிய சட்டம் சொத்துலையும் பங்குல வராது, அதே மாதிரி
மஹரம் பேணுகின்ற விஷயத்திலையும் இந்த சட்டம் எடுபடாது. அதனால் அல்லாஹ் சொன்னா ஃபலம்மா கல்லா ஸெய்தும் மின்ஹா வதரன் ஸவ்வஜ்னாகஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் நிக்கா செஞ்சு வச்சா. இது எப்படி நடந்துச்சு? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இத்தா காலம் முடிஞ்ச பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூது செய்தி அனுப்புகிறாங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா. நான் உங்கள் நிக்கா செய்ய விரும்புகிறேங்கிற தூது செய்தி போகுது. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்குறாங்க, அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மனைவியாக இருக்க நான் தகுதியாவேனா? அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்லாஹ்கிட்ட மஷூரா செய்யாமல் முடிவு சொல்ல மாட்டேன். இது விஷயத்தில் நான் தகுதியான பெண்ணா என்பதை நான் அல்லாஹ்கிட்ட மஷூரா பண்ணிட்டு சொல்கிறேன்டாங்க. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்கிட்ட எப்படி மஷூரா செய்கிறது? மஷூராண்டா ஆலோசனை கேட்கணும். மனிதர்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம். அல்லாஹ்கிட்ட எப்படி ஆலோசனை கேட்கறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க உம்மத்துக்கு ஸலாத் துஆஉல் இஸ்திகாரா. இஸ்திகாராங்க ஒரு முறை இருக்குது. 2 ரக்காத் அந்த நியத்தை தொழுதுட்டு ஒரு துஆவை சொல்லி கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆவை ஓதி, யா அல்லாஹ் இந்த காரியம் உன்னுடைய நாட்டத்தில் இது நன்மையானதாக இருந்தால் இதை எனக்கு கைகூட செய்வாயாக, இதை எனக்கு நெருக்கமாக்கி தருவாயாக. இது உன்னுடைய நாட்டத்தில் ஷர்ராக தீமையாக இருக்குமேயானால் இதை விட்டு என்னை தூரமாக்கி இதை விட சிறந்ததை தருவாயாகன்னு கருத்துள்ள துவா, இஸ்திகாராவுடைய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கற்றுக்கிட்டுருக்காங்க. அந்த துஆவை அவர்கள் நம்பிக்கை கொண்டு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, நான் அல்லாஹ்ட்ட மஷூரா பண்ணுறேன்னு சொல்லி அவங்க இஸ்திகாரா செஞ்சாங்க. அல்லாஹ்ட்ட தொழுது அல்லாஹ்ட்ட இஸ்திகாரா துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் வானத்தில் அல்லாஹ்வே வழியாக இருந்து ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செஞ்சு வச்சு அல்லாஹ் சொன்னா ஸவ்வஜ்னாகஹா, நபியே இந்த பெண்ணை நாமே உங்களுக்கு நிக்கா செய்து தந்து விட்டோம். சுப்ஹானல்லாஹ். இதான் பெண்கள் சோதனை, கஷ்டம், பிரச்சனைன்னு வந்துட்டா நம்ம கையில் எல்லாமே இருக்குது, எங்கேயும் போக தேவையில்லை. பெண்களுக்கு எவ்வளோ பெரிய பாடம். ஒன்று, நல்லவங்கள இடத்துல ஆலோசனை செய்யணும். திருப்தி இல்லையா, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல மஷூரா செய்யுங்க. இஸ்திகாரா தொழுது நம்முடைய ஒரு ஆகுமான காரியம் செய்யலாமா வானாமா, இந்த இடத்துல பொண்ணு பேசலாமா வானாமா, இந்த இடத்துல மாப்பிள்ளை பேசலாமா வானாமா, இதே பிரச்சனையே வந்துச்சுன்னு வைங்க, என்ன செய்யணும்? விடா போய் விசாரிக்கக்கூடாது, மாப்பிள்ளை எப்படி, பொண்ணு எப்படி, எல்லாரும் நல்ல கருத்து சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. இஸ்திகாரா செய்யுங்க. அந்த மாப்பிள்ளையும் இஸ்திகாரா செய்யட்டும், அந்த பெண்ணும் இஸ்திகாரா செய்யட்டும். எத்தனையோ பேர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்திகாராவுடைய பலனை உலகத்திலே பார்த்துருக்கிறாங்க. என்ன நடக்கும் இஸ்திகாரா செய்தால்? குழப்பமாக இருந்தால் தான் செய்யணும், குழப்பம் இல்லாட்டி செய்ய வேண்டியதில்லை. ஒரே திட்டமான முடிவாக இருந்தால் அங்கே இஸ்திகாரா இல்லை. செய்வோமா வானமா, இந்த குழப்பமாக வரும்போது இஸ்திகாரா செய்கிறது. அல்லாஹ் உள்ளத்தை தெளிவே போட்டு விடுவான். உண்டு இல்லைங்கிற முடிவு வந்துடும். அந்த முடிவு வர்ற வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கணும். ஒரு தொழுகையிலே உடனே வராது. ஏன்னா நம்ம தொழுகை முதல்ல சரியாகணுமே. தொழுகையில் முதல்ல எல்லாமே சரியாக இருக்கணுமா இல்லையா? அதை சரி செய்து கொண்டே நாம் முறையாக தொழுது திரும்ப திரும்ப தொழுகணும். தெளிவு கிடைக்காவிட்டால் ஒரு கட்டம் கனவின் மூலமாக அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். இஸ்திகாராக்கு இவ்வளோ பெரிய பிரயோஜனம் இருக்குது. அப்போ ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நபியினுடைய ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு விஷயத்தை கொண்டு பெருமிதம் கொள்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களை பற்றி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் தான் பாக்கியராவான பெண்ணு, எல்லா மனைவிமார்களும் விதவை பெண்கள், நான் மட்டும்தான் கன்னி பெண் என்பதாக அதை வைத்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெருமிதம் கொள்வாங்க. ஸைனப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் உங்களுடைய உம்மா அப்பா உங்களுடைய உறவினர்கள் முடித்து வைத்தாங்க, என்னுடைய நிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வானத்திலேருந்து நடத்தி வச்சு குர்ஆனில் அல்லாஹ் ஆயத்தா இறக்கியிருக்கிறான்னு சொல்லி பெருமை கொள்வாங்க. அந்த அளவுக்கு இஸ்திகாராவுடைய பரக்கத்தை பார்த்தாங்க. பிறகுதான் அல்லாஹ் சொன்னான், மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை அல்ல. ஆம்பளை பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளையிலே மௌத்தாயிருச்சு. அதனால ஸெய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொந்த மகன் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸெய்துக்கு வாப்பாவும் இல்லைங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கிட்டார். நாளைக்கு யாரும் பிரச்சனை கொண்டு வரக்கூடாது, நபியினுடைய புள்ள அவங்க வாரிசெல்லாம் நபியோட புள்ளன்னு சொல்லிடக்கூடாது. ஹைர். ஆக இந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். இவர்களுடைய நிக்காஹில் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இந்த நிக்காஹு சிறப்பாக நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த வலிமாவை விட இந்த வலிமாவை சிறப்பாக செஞ்சான். அப்போ இருந்த வசதி முன்னாடி இல்லை, இப்போ நல்ல வசதி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டியும் கறியுமாக அந்த ஸைனப் ரலியல்லாஹு தான் விருந்தில்
முழு மதீனாவுக்கு விருந்து கொடுத்தான். இப்போ அந்த நேரத்தில் சின்ன வீடு எப்படி விருந்து கொடுக்கறது, அந்த ஒழுக்கத்தையும் அல்லாஹ் படித்து கொடுத்தான். நிக்காஹுடைய ஒழுக்கம் எப்படி, கல்யாண வீடுகளில் எப்படி நடந்து கொள்ளணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து ஒழுக்கத்தை அல்லாஹ் படித்து தந்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூதன் நபிய்யி இல்லா அன் யுஅதன லகும். ஈமான் கொண்டவர்களே, நபியினுடைய வீடுகளுக்கு அவங்க அனுமதி இல்லாமல் போவாதீங்க. முதல் விஷயம், கூப்பிட்டா தான் போகணும். விருந்துக்கு என்னங்க, வலிமா விருந்து, நண்பனுடைய வீடு, பக்கத்து வீடு தான், எங்கள் வீட்லேயும் கூப்பிட்ருப்பாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க தான், என் ஃப்ரெண்டு வீட்டு தான் கல்யாணம், வாங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சகனுக்கு ஆள் தேவை, நீ வா எல்லாம் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து போய் உட்காந்துரு. கூப்பிட்டாங்களா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சாப்பாடு கிடைச்சா சரி, ஏதோ பசி பட்டினியில் வாழ்கிற மாதிரி போயிடுறது, அது ஹராம். கூப்பிடாமல் போய் சாப்பிட்றது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் கூப்பிடாமல் போய் சாப்பிட்றாங்களோ அவன் கொள்ளையன், திருடன் என்று சொன்னாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு நிக்காஹ்லே அல்லாஹ் தான் சொன்னான், நபியினுடைய அனுமதி இல்லாமல் சாப்பிட போகாதீங்க. ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் சொல்கிறான், கைர நாளிரினைனா, அந்த வீட்டுக்கு போனாலும் பார்வையை பேணிக்கொள்ளுங்க, அங்கங்கே பார்க்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் பொம்பளை வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பர்தாவுடைய ஆயத்து இறங்க முன்னாடி ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு உள்ளத்த ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக இருக்கிறாங்க, இவங்களை சந்திப்பதற்காக பல நாடுகள்லேருந்து பல நாட்டு தூதர்கள் எல்லாம் வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நபிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு போகும்போது அப்படியே பொம்பளையெல்லாம் பார்த்துட்டு போவாங்க வர்ற ஆட்கள்லாம். இது உமர் ரலியல்லாஹு தான் உள்ளத்தை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு, யார் ரசூலல்லாஹ் இவங்களை ஏதாவது பர்தா போட்டுக்கிட சொல்லுங்கள், ஏதாவது மரப்பு போட்டுக்கிடல சொல்லுங்கள், எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, தாய்மார்களை இவங்கெல்லாம் பார்க்குறது எங்களுக்கு பிடிக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாகவே இருந்தாங்க. நான் எப்படி இது அல்லாஹுடைய ஹுக்கும் இல்லாமல் நான் சொல்ல முடியாது, அல்லாஹ் அப்போ தான் இதெல்லாம் ஆயத்தில் ஒழுக்கத்தை சொல்லித்தரான். பர்தாவோட ஆயத்தும் பிறகு இறக்கப்பட்டுச்சு. இப்போ அல்லாஹ் சொல்ல, வீட்டில் சாப்பிட போனீங்கன்னா அங்கே ஆண் பெண் கலப்படம் இருக்கக்கூடாது. சொல்லுவான், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்கள் தான். ஹஸாப் இன்னைக்கு ஓதப்பட்ட சூராவுல முதலாவது பக்கத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அந்நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்லாம் உங்களுக்கு தாய்மார்கள். உம்மாவுடைய அந்தஸ்து இந்த உம்மத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் யார், தாய்மார்கள். உம்முல் முஃமினீன், மோமின்களின் தாய், அன்னை ஆயிஷா, அன்னை ஹதீஜான்னு சொல்கிறோமா இல்லையா, அன்னைண்டா உம்மா. எப்படிப்பட்ட உம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பின்னாடி அவர்களை யாரும் நிக்கா செய்யக்கூடாது. அவங்க யாரையும் நிக்கா செய்ய ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னாடி. அந்த அளவுக்கு தாயினுடைய அந்தஸ்து. ஆனாலும் பெத்த தாய் கிடையாது, பெத்த தாய் மஹரம் இல்லை, அதனால் பார்க்கக்கூடாது. அதனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடத்தில் நீங்கள் மசாயில் கேட்பதாக இருந்தாலும், பேச ஏதாவது விஷயம் கேட்க வேண்டும் என்று இருந்தாலும், நீங்கள் அவரிடத்தில் பர்தா இல்லாமல் பேசாதீங்க. ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், மரப்புக்கு பின்னாடி இருந்து பேசுங்க. என்ன செஞ்சிடறோம், அதெல்லாம் எல்லாம் ராத்தா மாதிரி தான், ஓ எனக்கு தங்கச்சி மாதிரி தான், எல்லாம் மாதிரி தான் எல்லாரும். நாங்கள் அந்த கெட்ட பார்வையில் தான் பார்க்கக்கூடாது, எங்கள் உள்ள சுத்தம். அப்போ எல்லாம் சுத்தம் இல்லாதவங்கள தான் பார்க்கக்கூடாது நல்லா சொல்கிறானா. இன்னும் உள்ளும் சுத்தமாகுவதற்கும் பாவத்தில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் எல்லையை போட்டால் பார்வையை பேணிக்கிடுங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, நிக்காஹுடைய அந்த விசேஷ வைபவங்கள் கூட ஆண் பெண் கலப்படம் ஏற்படக்கூடாது, எங்கும் ஏற்படக்கூடாது, மஸ்ஜிதிலும் ஏற்படக்கூடாது. அதனால தான் உமர் ரலியல்லாஹு தான் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டான்னு கட்டளை இட்டாங்க. பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெண்கள் வந்தாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பர்தாவுடைய ஆயத்து இறக்கப்பட்ட பிறகு நிறைய பெண்கள் வீட்டில் தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதில் தொழுவோம், அது எந்த தொழுகையை மட்டும் பர்தாவுடைய ஆயத்து இறங்கின பிறகு இரவு தொழுகைக்கு மட்டும்தான் மஸ்ஜிதுக்கு போவோம். ஏன்னா அப்போ தான் ஆண்கள் பார்வையில் படாமல் போயிட்டு இருட்டோட இருட்டாக வந்துடலாமேண்டு. இப்போ அது பேண முடியுமா? இருட்டோடு இருட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பார்கள், பின்னாடி ஆண்கள் நிற்பாங்க, அதுக்கு பின்னாடி சிறுவர்கள், அதுக்கு பின்னாடி பெண்கள்.
என்ன கண்டிஷன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவதாக இருந்தால் வீட்டில் கணவனுடைய அனுமதியோடு வாங்க, நறுமணம் பூசி கொண்டு வராதீங்க. நீங்கள் காமச் சொல்லும் போது தான் மஸ்ஜிதுக்கு வரணும். பேங்க் சொல்லும் போதே வந்து உட்காந்து முன் சுன்னத்தெல்லாம் பெண்கள் தொழக்கூடாது. உங்களுக்கு சிறந்த சஃப்பு ஃபஸ்ட்டு சஃப் இல்லை, பெண்களுக்கு கடைசி சஃப்பு தான் சிறந்த சஃப்பு. ஃபரல்ல தொழுதமா பெண்கள் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நபிசாசம் எந்திரிக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அது வரைக்கும் திக்ரு துவால உட்கார வச்சுப்பாங்க சஹாபாக்கள். எப்போ நபிசாசம் எழுந்திருப்பார்களோ அப்போ தான் சஹாபாக்கள் எழுந்திருப்பாங்க. இன்றைக்கி சலாம் கொடுத்தோன்னுமே ஓடிடுறோம், இமாமுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. சலாம் கொடுத்தேன், தொழுவு முடிஞ்சு, திக்ரு துவா இருக்கு. அப்போது அந்த பெண்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்த பிறகு தான் எழுந்திருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத்தில் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வர வேண்டாங்கிற சட்டத்தை போடும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தான் துவா செஞ்சாங்க, அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்வானாக. இன்னைக்கு ஏற்பட்ட ஃபித்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருந்தாலும் இதை தடை செய்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நபி சுசமாக சொல்லிட்டாங்க, நீங்கள் பெண்களே, நீங்கள் எனக்கு பின்னால் மஸ்ஜிது நபவியில் வந்து நீங்கள் எனக்கு பின்னாடி தொழுகிறதை விட உங்களுடைய வீட்டில் மறைவான இடத்தில் தொழுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ என்ன அர்த்தம்? இங்கே வந்து தொழுவ வேண்டான்னு சொல்லாமல் சொன்னாங்க. இப்போ அன்னைக்கே ஃபித்னாங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயே தூர நோக்கு சிந்தனை உள்ளவங்க உமர் ரலியல்லாஹு மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படணும், மஸ்ஜிதுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும், இதெல்லாம் பின்னாடி வர்றவங்க பேணுவாங்களா? அதனால தான் அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. நபிசாச ஹதீஸ்களை ஆய்வு செஞ்சு சொல்லப்பட்டதான் பெண்கள் மஸ்ஜிது. ஆனால் மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் இப்போ பிள்ளைங்க வர்றது இல்லை. நல்லா பாதுகாக்கணும். பெண்கள் போகாத இடம் எதுவுமே இல்லை, பள்ளியாசலை தவிர. பள்ளிக்கே வர வேண்டாம் அப்படிங்கும் போது நீங்கள் எங்கேயும் வரக்கூடாது, எங்கேயும் மார்க்கெட்டில் நிற்கக்கூடாது. முன்னெல்லாம் மார்க்கெட்டில் பெண்களை பார்க்கவே இல்லாது. எனக்கு பெண்கள் மார்க்கெட், மீன் மார்க்கெட் வரைக்கும் போயிடுறாங்கன்னு கேள்வி. கண்ணியமிக்க அல்லாஹ்னுடைய அருகிலே அல்லாஹ் தஆலா இன்னைக்கு சூரத்துல் அஹ்ஸாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஒரு கட்டத்தில் எல்லா மனைவியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. 2 கட்சியாக இருக்கும் நபிசாச மனைவிமார்களில். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட சில பேர் இருப்பாங்க. அதே மாதிரி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூபக்கர் தன் மகள் ஆயிஷா, உமர் தன் மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க 2 பேரும் 2 கட்சியாக இருப்பாங்க மனைவிமார்கள்லாம். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. எந்த விஷயத்தை தெரியுமா? நபிசாசனம் தர செலவு பணம் பத்தலை. இன்னைக்கு உள்ள பிரச்சனை, கியாமத்துக்கு இந்த பிரச்சனை உம்மத்தில் இருக்கும். என்ன தரிய பத்தலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கான செலவு பணத்தை மொத்தமாக கொடுத்துருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகுலேருந்து அவர்களுக்கு வியாபாரம் செய்கிற சந்தர்ப்பம் கிடையாது. யுத்தங்களில் கிடைக்கிற கனிமத்து பொருட்கள், நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த பொருட்கள் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்குன்னு ஒரு ஒதுக்கப்படும். இப்போ இது எங்களுக்கு இது போதவில்லை என்பதாக எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து இதில் மட்டும் ஒத்துமை ஆயிட்டாங்க. எல்லாம் ஒன்றா உட்காந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே வர்றாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. நபிசா நினச்சிட்டாங்க, ஆஹா ஏதோ நடக்க போகுது, இவெல்லாம் ஒன்றா உட்காந்தாலே ஏதோ பெரிய போராட்டம் செய்ய போகிறாங்க. என்ன? யா ரசூலல்லாஹ், நீங்கள் தர செலவு பணம் பத்தலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் உடைந்தவர்களாக, நம்மளுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாமல், அல்லாஹ் எவ்வளோ பெரிய பொறுப்பை நமக்கு சாட்டியிருக்கிறான், என்னுடைய மனைவிமார்கள் துன்யாவுடைய விஷயத்தில் இப்படி போராட்டம் செய்கிறாங்களா? நபிசாசம் மனம் உடைந்த மனைவிமார்கிட்ட ஒதுங்கிட்டாங்க. ஈலா செய்தார்கள். 1 மாத காலம் மனைவிமார்கிட்ட போகவே இல்லை. முழு மதீனா சோகத்தில் இருக்கு. நபிசாசம் மஸ்ஜிதுக்கே வரல, தொழுவு மட்டும் வருவாங்க போயிடுவாங்க. ரொம்ப சோகம், முழு மதீனாவே அழுக. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் கண்டிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் அல்லாஹ்வுடைய நபியை கஷ்டப்படுத்துறீங்க? ஒரு பக்கம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு செய்தி வருது, நபிசாச மனைவிமாரெலாம் தலாக்கை விட்டுட்டாங்க. அதிர்ச்சியாகி ஓடி வர்றாங்க. பெரிய சம்பவம். நபிசாசத்தை போய் கேட்குறாங்க. நபிசாசத்தை சந்திக்க முதல்ல அனுமதியே கிடைக்கல, அவங்களால இருப்பு கொள்ள முடியலை. உமர் ரலியல்லாஹு தஆலா திரும்ப போகிறாங்க. கடைசியில் அனுமதி கிடைக்குது. முதல்ல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மனைவிமார்கள் தலாக்கு விட்டுட்டீங்களா? இல்லைண்டாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் புகழ்ந்தாங்க. பெரு மகளை போய் கண்டிச்சாங்க. 40 நாள் நெருங்குற நேரத்தை அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா. இன்னைக்கு சூரத்துல் அஹ்ஸாபில் ஓதப்பட்டுச்சு. நபியே, உங்கள் மனைவிமார்களை கூப்பிட்டு சொல்லிடுங்க, ஒன்று துனியா வேணும்னு சொன்னால் வாங்க, நல்லா தர்றேன், வாங்கிட்டு என்னை விட்டுட்டு போயிருங்க, நீங்களாம் மனைவியாக இருக்க தகுதி இல்லை.
அல்லது அல்லாஹ் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ என்னோடு சுக துக்கங்களில் என்னோடு பங்கு கொண்டு வாழ்வதாக இருந்தால் அவங்க அல்லாஹ் ரெட்டிப்பான கூலியை வச்சிருக்கிறான். நபியோட மனைவிங்கிற அடிப்படையில் பெரிய அந்தஸ்து, ஒவ்வொரு அமலுக்கும் ரெட்டிப்பான கூலி. இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி 2ல் எது வேணும்னு ஒவ்வொரு மனைவிட்டையும் போய் கேட்க சொன்னான் அல்லாஹ். நபி சாஸ் ஒவ்வொரு மனைவிட்டையும் இதை போய் ஓதி காட்டுறாங்க. 2ல் எது வேணுமோ முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போனாங்க. 2ல் எது வேணும், துனியாவா தீனா? நீங்கள் இது முடிவெடுக்க முன்னாடி உம்மா வாப்பாட்ட மசூரா பண்ணிக்கிடுங்கன்னு நாங்கள் நபிசாசனம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், எனக்கு அல்லாஹும் ரசூலும் மறுமையும் தான் வேணுங்கிற விஷயத்தில் நான் உம்மா வாப்பாட்ட போய் மசூரா செய்வேனா? எனக்கு அல்லாஹ் ரசூல் தான் வேணும், நான் பொருந்திக்கிறேன். நாங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு மனைவிட்டையும் நபிசாசம் ஓத போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூல் அல்லாஹ், என்னட்ட சொன்ன மாதிரி உம்மா வாப்பாட்ட மசூரா பண்ணி முடிவு செய்யுங்கன்னு எல்லாட்டையும் சொல்லாதீங்க. என்ன ஆசை தெரியுதா? இதை கேட்டாவது எல்லோரும் போயிடட்டும், எங்கள் துனியாவை தந்தால் போதும், பசி பண்ணியோட வாழ இல்லாது உங்களோட எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு துனியாவை வாங்கிட்டு போயிடட்டும், நான் மட்டும் மனைவியாக இருப்பேன்ல. நபிசாமி சொன்னாங்க, இல்லை, உன்கிட்ட எப்படி சொன்னேனோ அதே போல் தான் ஒவ்வொரு மனைவிட்டையும் நான் சொல்லுவேன், அவசரம் முடிவெடுக்காதீங்க, குடும்பத்தாட்ட மசூரா பண்ணுங்கன்னு சொல்லி. எல்லாரும் ஒத்த கருத்தில் வந்தாங்க, எங்களுக்கு அல்லாஹ் ரசூல் ஆகிரத்து தான் வேணும். பிறகு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் நபிசாசம் மனைவிமார்களுக்கு, முக்கியமான உபதேசங்கள் சொன்னான் அல்லாஹ் தாலா நபியினுடைய மனைவிமார்களை, யா நிசா அன் நபியி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் மற்ற பெண்கள் போல கிடையாது, உலக பெண்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டியவங்க. அதனால் அந்நிய ஆண்கள் வீட்டுக்கு வந்தால் குழைந்து பேசாதீர்கள். மகரமான ஆண்கிட்ட பேசுகிற, கணவர்கிட்ட பேசுகிறது போல, மகன்கிட்ட, தகப்பன்கிட்ட, சகோதரன்கிட்ட பேசுவதை போல மகரம் இல்லாத அந்நியவர்களிடம் ஃபலா தஹ்தான பில் கவுல், குழஞ்சி வாங்கலேன், உட்காருங்களேன், நல்லா ஆகிறீங்களா, இப்படியெல்லாம் குலைந்து பேசாதீர்கள். ஆண்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. ஃபயத்துமா அல்லதி ஃபி கல்பிஹி மரல், எதிரில் வரக்கூடிய அந்நிய ஆணுடைய உள்ளத்தில் சபல எண்ணம் இருந்தால் அது பெரிய ஆபத்துக்கு காரணமாகிரும். இது ரசூலோட மனைவிமாருக்கு மட்டுமா? ரசூலோட மனைவிமாருக்கு தான் எல்லாம் சொல்கிறான், அதனால் மற்றவங்கெல்லாம் குழஞ்சி பேசலாம் அப்படியா? இல்லை, அவங்களுக்கே அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டால் கியாமத்து வரை அவர்களுடைய முஸ்லீம்களுக்கு பாடம் இது. 10 உபதேசம் அல்லாஹ் அதில் செய்வான். வமைய குணுத்துன்னு ஆரம்பிக்குது 22வது ஜுஸு. அது அந்த பக்கம் ஃபுல்லாக ஒவ்வொரு முஸ்லீமான பெண்ணும் அதை படிக்கணும். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு சொன்னால், நீங்கள் சோடிச்சுக்கிட்டு நகைகளை அலங்கரிச்சுட்டு உடுப்புகளை காட்டிக்கொண்டு ரோடுகளில் அறியாமை காலத்தில் திரிந்ததை போல திரியாதீர்கள். உங்களால் பல ஆண்கள் வழிகட்டு போவார்கள். இன்றைக்கி வெளியே வர வேண்டியதில்லை, வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே உலகத்துக்கு காட்டுறது நான் யாருண்டு. மிகப்பெரிய முசீபத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது வீட்டில் இது அல்லாஹுடைய வேதனை இழுத்து வரக்கூடிய விஷயம். இதை விட்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆனால் அல்லாஹ் கடைசியில் சொன்னான், வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன, பெண்களே வீட்டுக்குள்ளேயே தங்கியிருங்க. உங்களுக்கு பாதுகாப்பு வீட்டில் உங்களை அடைச்சி வைக்கிறது நோக்கம் இல்லை. இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது, இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துதுன்னு உலகத்தை சித்தரிக்கிறாங்க. இஸ்லாம் தான் பெண்களுக்கு அந்தஸ்தையே கொடுத்துச்சு. அடிமைத்தனம் வைத்து ஒருத்தன் கணவன் இறந்து அவனை கொண்டு போய் நெருப்பில் எரிக்கும் போது இதையும் பொம்பளையும் இறச்சி விடுவாங்க. உசுரோடு இருக்கிற மனைவியையும் என்ன செய்வாங்க? எரிச்சு விடுவாங்க. அடிமைகளாக பெண்கள். இன்னைக்கு பெண்கள் எதுக்கு பயன்படுத்தாம? மோகப்பொருளாக, எல்லாம் கவர்ச்சிக்காக. ஃப்ளைட்டில் ஏறுனா அங்கே வரவேற்புக்கு பொம்பளை தான். ஏதாச்சும் ஒரு பொருளை விளம்பரம் செய்யணுமா, அதுக்கும் பொம்பளை தான். பேஸ்ட்டுக்கு விளம்பரமா, பல்ல காட்டிக்கிட்டு பொம்பளை தான். ஒரு சோப்புக்கு பொம்பளை தான். பொம்பளை எதுக்கு? விளம்பரத்துக்கு வச்சிருக்கிறாங்க. கேட்டால் இவங்க தான் சுதந்திரம் பெண்களுக்கு. இஸ்லாம் பெண்களை வைரமாக, முத்தாக, மரகதமாக மதிக்கிறது. ரோட்டில் கிடக்கிற கல்லுக்கும் வைரக்கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. இஸ்லாம் பெண்களை ரோட்டில் கிடக்கிற கல்லாக பார்க்கல, இது வைரம், இது வீட்டில் மறைத்து பாதுகாத்து வைக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் பெண்களை அப்படி படைத்திருக்கிறான். அது அல்லாஹ் சொல்ற, வீட்டுக்குள்ளே இருந்து என்ன செய்யணும்? வதுகுர்னமா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, பெண்களே வீட்டிலேருந்து உங்கள் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துங்க. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அல்லாஹுடைய வேதத்தை படிங்க, அதன் விளக்க உரைகளை படிங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை படியுங்கள். வல் ஹிக்மா, ஹிக்மத் என்னும் ஞானங்களை வீட்டில் படிங்க, வரலாறுகளை படிங்க. இது உங்கள் அறிவு விசாலமாகும், மனதில் அமைதி கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் கொண்டு உங்களை கஷ்டப்படுத்த அல்லாஹ் விரும்பலை. இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ் அஹ்லல் பைத், நபியினுடைய குடும்பத்தார்களே உங்களை பரிசுத்தப்படுத்த அல்லாஹ் விரும்புகிறான்.
இப்போ யாரெல்லாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், அமைதியான நிம்மதியான சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை உலகத்திலே அடையணும் மறுமையிலே அடையணும்னு யார் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த எடுத்து வாழ்க்கையில் நடக்கணும். சொல்லுவாங்க, நபிசாச மனைவிமார்கள் ஒரு மனைவி இடத்துல போய் நபிசாசம் வஃபாத்துக்கு பின்னாடி சஹாபாக்கள் ஹலீஃபாக்கள்லாம் கூப்பிடுவாங்களா, வாங்க உம்ராக்கு போயிட்டோம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், ஹஜ்ஜி கூட்டிட்டு போகிறோம்லாம் கூப்பிடுவாங்க. சொல்லுவாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தில் நாங்கள் ஹஜ்ஜி செய்து விட்டோம் என் கணவரோட, அதற்கு பிறகு நாங்கள் எந்த வாகனத்தையும் ஏற தயாராக இல்லை, அவங்களோட மையத்து தான் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நபிசாசம் வஃபாத்துக்கு பின்னாடி சில மனைவிமார்கள் அவருடைய ஜனாசா தான் வீட்டை விட்டு வெளியே வந்தது. வீடு எவ்வளோ பெருசு, நம்ம வீடு மாதிரி பங்களாவா இருந்துச்சா? நம்ம வீட்டில் இருக்க ஒரு பெட்ரூம் அளவுக்கு தான் ஊடே இருக்கும், அதுக்குள்ளே வாழ்க்கையை கழித்தாங்க, நிம்மதியாக கழித்தாங்க. இன்றைக்கி பெரிய பெரிய மாட மாளிகைகளை கட்டி நிம்மதி இல்லை வீட்டுக்குள்ளே, எப்போயாவது வெளியே போக தான் பார்க்குறான். இவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை, எங்கேயாவது வெளியே போவோம். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கட்டளை பேணி நாம் நடக்க வேண்டும். அப்படி நிர்பந்தமாக வெளியில் படிப்பதற்காகவோ அல்லது ஓதுவதற்காகவோ அல்லது தீனுடைய காரியம் போவதாக இருந்தால் ஒரு பெண் முழுமையான பர்தாவுடன் மஹரமான துணையோடு தான் பெண்ணு போக வேண்டும் என்பதையும் இஸ்லாமுக்கு வலியுறுத்துகிறது. அதுபோன்ற பர்தாவுடைய ஆயத்தும் கடைசி ஓதப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக ஷரியத்தை விளங்கி அவன் விரும்பக்கூடிய முறையில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் கடைசி 10க்கு வந்துட்டோம். முக்கியமான இரவுல இது ஒரு இரவு. அதனால் இந்த இரவுல பேச்சுக்கள் எல்லாம் சுத்தமாக நிப்பாட்டிட்டு அங்கங்கே தெருக்கள் என்று பேசுறது, விளையாடுறது, விளையாட்டுகளை பார்க்கறது, எங்கெங்கேயோ நடக்கிற நிகழ்வுகளை இங்கே உட்காந்து பார்க்கறது, இதெல்லாம் நம்ம அமல்களை நாசமாக்கிறோம். செய்கிற அமலே கொஞ்சம், இந்த அமலை நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால் நம்ம குறைஞ்சது எந்த அமலில் இன்பம் இருக்குதோ அந்த அமலில் ஈடுபடுங்க. துவால, திக்ரில், தொழுகையில், குர்ஆன் ஓதுறது, அல்லது வீட்டில் ஹிதுமத் செய்கிறது, அல்லது தூங்கிடுங்க. இது அல்லாத வேறு அலுவல்கள் இந்த நேரத்தில் ஈடுபட்டு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தும் யார் அதை சரியாக பயன்படுத்தவில்லையோ அவன் எல்லா பாக்கியங்களையும் இழந்தவன் நபிசா சொன்னாங்க. அந்த இரவை அடைந்து யார் அதை பயன்படுத்தி கொண்டாரோ அவர் எல்லா பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டார்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்த பாக்கிய சாலிஹ் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.